சூடான சாதத்துல போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். பேன் வச்சுக்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். பொன்னிறமா நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. 2 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை எடுத்துருக்கேன். கழுவிட்டு பேன் காத்துல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கங்க. இதே போல உருவி எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. நம்ம கறிவேப்பிலை சேர்க்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து புளி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமா சுடு தண்ணி, சீக்கிரமா ஊறிடும். நம்ம ஊற வச்ச புளி இப்ப இதை சேர்த்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு குழப்பா நல்லா ஆறிச்சு ஜார்ல சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். வதக்கி வச்சிருக்க கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்ச புளி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பொடி ஒரு அரை அரைச்சு எடுத்து வந்துடலாம். கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெல்லம், நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ அதே கடாய் வச்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு நல்லா செவந்து வந்துட்டோம். 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாம சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்தலாம். கொஞ்சமா கறிவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க கறிவேப்பிலை தொக்கு சேர்த்தலாம். நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வரும். அது ஓரளவு வதக்கினாலே போதும். பாருங்க எவ்வளவு வழவழப்பா இருக்கு பாருங்க. நல்ல ஒரு டேஸ்டான கறிவேப்பிலை தொக்கு ரெடி.